இந்த வெயிலுக்கு தயிர் நல்லதுன்னு நிறைய எடுத்துக்கிறீங்களா? அதை உடனே மாற்றுங்கள். நல்லது எதுன்னு பாருங்க. தயிரும் மோரும் இரண்டு பெரிதும் பயன்படுத்தப்படும் பானங்கள். இரண்டும் பால் புளிக்க வைக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன. தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் தயாரிக்கும் முறை, சுவை மற்றும் உடலுக்கு தரும் நன்மைகள் அனைத்தும் வெவ்வேறானவை. இந்த பதிவில் தயிரும் மோரும் எவ்வாறு வேறுபடுகின்றன, எது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதை காணலாம். தயிர் என்பது நன்மை தரும் பாக்டீரியாவால் பாலை புளிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது. இதில் இருக்கும் பாக்டீரியா பாலில் உள்ள லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. இதனால் பால் கெட்டியானதாய் மாறி தயிராகிறது. இதில் உள்ள புரோபயாட்டிக்குகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், செரிமான சக்தியை தூண்டும், உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவும். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி வகைகள் செரிமானத்திற்கு ஆதரவு, எலும்பு மற்றும் பற்களுக்கு நலன்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஆனால் வெயில் காலத்தில் தயிரை அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் என ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோர் கோடை காலத்திற்கு ஏற்ப ஒரு தனிவு தரும் பானம். மோர் என்பது தயிரிலிருந்து வெண்ணெய் பிரித்த பின் கிடைக்கும் பானம். இதில் கொழுப்பு குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் இருக்கும். தயாரிக்கும் போது பாலை புளிக்க வைத்து தயிராக்கி அதனை நீருடன் நன்கு கலக்கி வெண்ணெய் பிரிந்த பின் மீதமிருக்கும் திரவமே மோர். மோரின் நன்மைகள்: லாக்டிக் அமிலம் செரிமானத்தை மேம்படுத்தும், அஜீரணம் அமிலத்தன்மை பிரச்சனைகளை குறைக்கும், புரோபயாட்டிக்குகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கால்சியம், துத்தநாகம், வைட்டமின் B2 மற்றும் B12 நிறைந்தது, குறைந்த கலோரிகள், எடை குறைக்கும் விருப்பம் உள்ளவர்களுக்கு ஏற்றது, வெயிலில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். தயிர் வெர்சஸ் மோர், என்ன தேர்வு செய்வது? தயிரும் மோரும் உடலுக்கு நன்மை தரும் உணவுப் பொருட்கள். தயிர் அதிகமாக ஊட்டச்சத்துக்களும் புரோபயாட்டிக்குகளும் கொண்டிருப்பதால் செரிமானத்திற்கு சிறந்தது. ஆனால் வெயிலில் உடல் வெப்பம் அதிகரிக்கக்கூடும். மோர் ஹிஞ்சஜன் குறைந்த கலோரியுடன் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது காலநிலை மற்றும் உடல்நிலை சார்ந்தது. கோடை காலத்தில் மோரை எடுத்துக்கொள்வது சிறந்த தேர்வாகும். மற்ற நேரங்களில் தயிரும் மோரும் இரண்டும் வழக்கமாக பயன்படுத்துவதில் ஆரோக்கிய நன்மைகள் அதிகம். வாரத்தில் சில நாட்கள் தயிர், சில நாட்கள் மோர் என இரண்டையும் சேர்த்து உபயோகிப்பது சிறந்த தேர்வாகும். மேலும் தயிருடன் சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிட்டால் அதுவே உடலுக்கு மருந்தாக மாறுகிறது. இஞ்சி செரிமானத்தை தூண்டும், வயிற்றுப்போக்கு மற்றும் வாயு கோளாறுகளை குறைக்கும். ஜீரகம் கொழுப்பு எரிவதை ஊக்குவிக்கும், குடல் உழைப்பை சரி செய்யும். மிளகுத்தூள் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும், சளி மற்றும் காய்ச்சலுக்கு நல்லது. புதினா இலைகள் பசிப்பாட்டை கட்டுப்படுத்தும், செரிமானத்திற்கு உதவும். கருவேப்பிலை கல்லீரலுக்கு நல்லது, இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும்.